நேற்று முன்தினம் சேலத்தில் நடந்த மாநாட்டில் என்ன அதிசயம் என்று கேட்டீர்களா? நான் சொல்கிறேன், அந்த வெற்றி, அந்த மாநாட்டினுடைய உயர்வு உதயநிதி என்ற இளைஞனின் அரசியல் உயரத்தையே கூட்டிவிட்டது என்பதுதான் அந்த மாநாடு நமக்கு தருகிற செய்தி. த மெசேஜ் ஆஃப் த கான்ஃபரன்ஸ் என்று சொன்னால், உதயநிதி என்ற வருங்கால இளைஞனின் அரசியல் உயரத்தை அது கூட்டிவிட்டது. அந்த மாநாட்டை தன் தடந்தோள்களில் தாங்கி பிடித்தவர், தன் மார்பையே மைதானமாக ஆக்கி காட்டியவர் என்னரும் அண்ணன் KN நேரு அவர்கள். இவருக்கு இந்த சபை ஒரு கரவொலி செய்து அந்த தொண்டனை பாராட்ட வேண்டும் என்று நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கிற மேன்மைக்குரிய பெருமக்களே, இதோ இந்த சபையின், இந்த விழாவின் கதாநாயகன், பாட்டுடை தலைவர், இந்த உயரமான சிங்கம், தளிக்கோட்டை தலகர்த்தர் பாலு அவர்களே, பெருந்திரளாக வந்து இப்போது அருந்திரளாக அமர்ந்திருக்கிற பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் ஒரு 5 கருத்துக்களை சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். முதலில், இப்படி ஒரு பதிவு ஏற்படுத்தியதே பாலு அவர்களின் வரலாறு என்று நினைக்கிறேன். பதிவு வேண்டும். பதிவு என்பது என்ன? ஒரு குடும்பத்துக்கு பதிவு வேண்டும், தனி மனிதனுக்கு பதிவு வேண்டும், வரலாற்றுக்கு பதிவு வேண்டும். இந்த பதிவு என்ன தெரியுமா? இயக்கத்தின் பதிவு. பாலு என்ற தனி மனிதனில் பட்டு இயக்கத்தின் மொத்த வரலாறும் விரிவடைகிறது என்பதுதான் இந்த பாதை மாறா பயணத்தினுடைய வெற்றி என்று கருதுகிறேன். அறிவு கடத்தப்படுகிறது, மொழியின் வாயிலாக வரலாறு கடத்தப்படுகிறது. நாகரிகம், இனம், கலை எல்லாமே கடத்தப்படுவதில் இருக்கிறது. அப்படி கடத்தப்படுவதற்கு எது வேண்டும் தெரியுமா? மொழியின் துணை கொண்ட பதிவு. இந்த மொழியின் துணை கொண்ட பதிவு இல்லாமல் ஒரு நாகரிகம், ஒரு வரலாறு, ஒரு கலை அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தப்பட முடியாது. கடத்துகிறார் அண்ணன் பாலு அவர்கள். இந்த நூலில் முதலமைச்சர் அழகாக பதிவு செய்திருக்கிற ஒரு விஷயத்தை இந்த மன்றத்திற்கு நான் சொல்லி செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அவருடைய போர்க்குணம். பாலு என்று சொன்னவுடன் என்னை உறக்கத்தில் எழுப்பி கேட்டாலும், ஒரு சிங்கம் நடந்து வருகிறது, ஒரு உறுதியான யானை நடந்து வருகிறது, கழகத்துக்காக தன் கையையே வெட்டி கொடுக்க துணிந்த ஒரு துணிச்சலாளர் வந்திருக்கிறார், தலைமைக்காக தன் அலையை அறிந்து தர சித்தமாக இருக்கிற ஒரு மாவீரன் வந்திருக்கிறான் என்று எனக்கு தோன்றுகிறது. மிசா 1976 ஒரு இளைஞன் திருமணமாகி தன்னுடைய முதலிரவை கூட முற்றிலும் முடிக்காத ஒரு இளைஞன் வந்து கொண்டிருக்கிறான். கைது செய்வதற்கு காவலர்கள் காத்திருக்கிறார்கள். தலைவர் சொல்கிறார், சென்று வா மகனே, செருமுனை நோக்கி என்று நெற்றியிலே முத்தமிட்டு அனுப்பி வைக்கிறார். வெளியே வந்தால் காவல்துறையின் வாகனம் காத்திருக்கிறது. காவல்துறையின் வாகனத்தில் அந்த இளைஞர் ஏறி உட்காருகிறார். அந்த காவல்துறை வாகனம் ஒரு அங்குலம் நகருவதற்கு இடமில்லாமல் தமிழ் தளபதிகள் தரையில் கிடக்கிறார்கள். ஒரு 1000 பேர் மிசா கைதியான அந்த இளைஞனை கடத்துவதற்கு விடாமல் காவல்கத்தில் இருக்கிறார்கள். அந்த வாகனத்தினுடைய கார் சக்கரத்தின் அடியில் 100 கால்கள். இது கடந்தால் இந்த 100 கால்களை கடந்துதான், நசுக்கிவிட்டுத்தான் உன் ஒரு அங்குலம் நகர வேண்டும் என்று தலைவனுடைய தளபதியை காப்பதற்கு 1000 தளபதிகளை கொண்டு வந்த தலகர்த்தர் நம்முடைய பாலு அவர்கள். அதை எழுதி இன்னும் 1000 பேர் வரலாம். இன்னும் தளபதி அவர்களுக்கு நெஞ்சில் மறக்க முடியாத நினைவு ஒன்று உண்டு என்றால் அந்த மிசா. அந்த மிசாவில் மறக்க முடியாத முதல் நினைவு, முதல் நிகழ்வு, காவல்துறை வாகனத்தை தடுத்து நிறுத்திய தளபதி பாலுதான். இவர்தான் நினைவுக்கு வருவார். இது எப்படி வந்தது? திராவிட இயக்கத்துக்கு இந்த போர்க்குணம் பாலுவிடம் இருந்து வந்ததா? இல்லை, பெரியாரிடம் இருந்து வந்தது, அண்ணாவிடம் இருந்து வந்தது, கலைஞரிடம் இருந்து வந்தது, இயக்கத்தின் வரலாற்றில் இருந்து வந்தது.